வணக்கம். நான் மிஷன் அகாடமி. எனது 18-4-0-0 இன்றுதான் மாண்புமிக்க மனிதனாக இந்த தலைப்பில் என் குடும்பத்தினருடன் கலந்துரையாட வந்துள்ளேன். இடங்கள்ல ஒருத்தர் பேசுற கருத்தை நம்ம எப்படி ஒழுங்காகணும்னு தெளிவுபடுத்த முடியுமா? பொது இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில நெறிமுறைகளை நாம் கையாள வேண்டும். நம்பர் 1 சொல்லப்போனால் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ்னா பொது இடங்களில் நாம் பேசக்கூடிய மெத்தடையோ அல்லது வேறு எதுவும் மெத்தடோ நிற்கக்கூடிய மெத்தடையோ இருக்கக்கூடிய இடங்கள்லையோ நம்முடைய உடல் எப்படி இருக்கணும், நம்முடைய கை கால்களெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அதை கைகளை அசைக்கிறது கால்களை அசைக்கிறது அதை பற்றியோட சில நெறிமுறைகள் உண்டு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா ஒரு மீட்டிங்கில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்க, அப்போ இருக்கக்கூடிய நிமிர்ந்து இருக்கணும். கொஞ்சம் இப்படி இருக்குல்ல, அப்படி இல்லாமல் நிமிர்ந்து இருக்கணும். சரியா? நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக இருந்து வரணும். அந்த நிமிர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுமே ஒன்று சரி பண்ணணும். ரெண்டாவது நம்ம நேர்மையான ஒரு ஆள், நம்ம அங்கே வந்து சில காரியங்கள் நம்ம டிசைன் பண்ண வந்திருக்கோன்றதை தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது அந்த மீட்டிங்கில் பேசக்கூடிய ஆளுங்கள் நம்முடைய இந்த உடல் லாங்குவேஜினால அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய இந்த உடல் மொழியினால நம்ம என்ன தெளிவாக்கணும்னா நம்ம மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கருத்தை கொடுக்குறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி வரக்கூடிய அவங்களுக்கு நம்மளை பார்த்தாச்சுன்னா ஒரு என்ன உண்டாகும், ஒரு உத்வேகம் அவங்க பேசக்கூடியதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உண்டாகும். மீண்டும் 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 நம்மகிட்ட பேசணும், பல காரியங்களை பற்றி நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். அதுக்கு நாம் வழி நடக்கணும். சரியா? அடுத்தது லிசனிங். அவங்க பேசக்கூடியதை நம்ம ஷார்ப்பாக லிசன் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசக்கூடிய சமயத்தில் நம்ம பேசி வாரதுனால அவங்க 10-15 புக்குகளை நல்லா ரெஃபர் பண்ணி நல்ல பாயிண்ட்ஸை கொண்டு வருவாங்க. அப்போது அந்த ஒரு பேச்சு நம்ம அரை மணிக்கூர் அல்ல 1 மணிக்கூர் நேரம் அவங்க லிசன் பண்ணக்கூடிய நம்ம 10-20 புக்குகளை படிக்கக்குள்ள ஒரு சமமாயிடும். அதனால தான் பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கற்றலில் கேட்டலே நன்று, கற்றலில் கேட்டலே நன்றுன்னு சொல்லி காரணம் அதுதான். ஸோ அதனால் நம்ம நல்ல முறையில் லிசன் பண்ணணும். யார் கேட்டாலும் அதை நாம் கரெக்டான முறையில் லிசன் பண்ணி இது பண்ணணும். ரெண்டாவது முடிஞ்சால் அவர்களை பேச முடியாது நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஏன் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா அவங்கள்ட்ட இருந்து கேட்கக்கூடிய நாம் அந்த இடத்த விட்டு போயாச்சுன்னா மறந்து போயிடலாம். அதனால் படிக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும்னா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம போகும்போது வெளியே போகும்போது அதை திருப்பி பார்க்கலாம். அது நல்ல பாயிண்ட்டாக நமக்கு தோணுச்சுன்னா அதை நமக்கு யாருக்கெல்லாம் இது பண்ணணுமோ அந்த ஆட்களுக்கு இதை வச்சு எஜுகேட் பண்ணலாம். அது ஒரு நல்ல இது. சரியா? பொது இடங்களில் கவனமாகவும் சமூக நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது போல வழிமுறைகள் என்ன? ஆமாம், இது கேட்டுக்க. இது ஜெனரல் டிசிப்ளின் ஒரு விஷயம் உண்டு. டிசிப்ளின்னா தமிழ் என்னது? பொது ஒழுக்கம், ஜெனரல் டிசிப்ளின். அதை கடைப்பிடிச்சாலே எல்லாயிடும் சரியாயிடும். முதல்ல எந்தெந்த சாதனத்தை நம்ம எங்கெங்கே வச்சு பரிமாறணும், நம்ம காட்டில் ஒரு நாள் இருந்தாலும் என்னென்ன காரியங்களை எவ்வளோ செய்யணும், ஒரு சின்ன விஷயங்கள் வரும். அப்போ அதெல்லாம் இதை நம்ம கடைபிடிக்கிறது பாதுகாப்பாக, எல்லா விஷயத்துலையும் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுனால அங்கே போயிட்டு ஓடி வரோம்ல, அது காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன செக் லிஸ்ட் வைக்கணுங்க. இன்றைக்கி என்ன பாடம்லாம் உண்டு ஸ்கூலில், அதுக்குள்ள இதெல்லாம் இருக்குவா. முந்தின நாள் நைட்லேயே நம்ம உறங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டை போட்டு காலில் அதுக்குள்ள புக்குலாம் இருக்குதா, நம்ம வச்சுருக்கோமா, பேக்கில் வச்சுருக்கோமா, டிஃபன் கரெக்டாக எடுத்துருக்கோமா, ஹோம்ஒர்க் இதெல்லாம் செய்யிருக்கோமா, இதெல்லாம் சரியான முறையில் டிக் பண்ணி நாம் கொண்டு போயாச்சுன்னா போயிட்டு வர மாட்டோம். அவசியம் இல்லாமல் அந்த டென்ஷன் இருக்காது. சரியா? அதே மாதிரி சரி,
ஸ்கூல் போயாச்சு. ஸ்கூல்லேருந்து நாம் திருப்பி வரோம். வந்த உடனே சேர்ந்து ஓடி வந்து கண்ட இடங்கள்லாம் அந்த புக்கெல்லாம் போட்டு போகிறோம், பையை போட்டு போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பையை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். பையை எங்கே நம்ம வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அந்த சமயத்திலே அதை வச்சிடணும். அப்போது அது தவறாக இருக்கும். அதில் ஒரு காரியமும் தவறாக இருக்கும். அது சேஃபாக இருக்கும். ஜாமெட்ரி பாக்ஸும் இதாகுது, அது ஒரு இதாகுது. ரெண்டாவது, நம்ம சாதனங்களை மற்றுள்ள ஆட்களுக்கு அவசியம் இல்லாமல் கொடுக்கவும் கூடாது. மற்றுள்ள ஆட்களுடைய சாதனங்களை அவசியம் இல்லாமல் நம்ம வாங்கவும் கூடாது. இப்போ இன்னத்த காலகட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் செல்ஃப் சஃபிஷியன்சியாக தான் இருக்குது. இல்லை, அது நம்ம என்ன கொண்டு போகிறோம், ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போகிறோம், அது நமக்கு உள்ளது. இதை கொடுத்து இதை வச்சுக்க, அதை காட்டு பார்ப்போம், அதை நான் வச்சுக்கிட்டா, அதை நான் எழுதி பார்க்கட்டா, அந்த இது வைக்கக்கூடாது. அது பென்னாக இருந்தாலும் சரி, பென்சிலாக இருந்தாலும் சரி, ஸ்கேலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. சரியா? ரெண்டாவது நீட்னஸ், சுத்தம். சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். சரியா? காரில் நீட்டாக குளிச்சு சாப்பிட்றது மாதிரி, ஸ்கூலில் போனால் நீட்டாக இருக்கணும். 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்னொரு ஆள் நம்ம சீன் கிளவிட்டாது, அந்த மாதிரி இருக்கணும். நம்ம சாலையை கடந்து போகிறோம், சாலை விதிமுறைகளில் கரெக்டாக பின்பற்றணும். நம்ம வண்டியில் போனாலும் சரி, அல்லது நடந்து போனாலும் சரி, சாலையில் எந்த பக்கம் போகணும், நடந்து போகணும் இன்னொரு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல நின்று 2 பக்கமும் பார்த்து அது மாதிரி பண்ணணும். திடீர்னு ஓடக்கூடாது. சாலையில் அந்த தொற்று பிடிச்சி விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் வச்சு விடாது. சரியா? அதே மாதிரி ஸ்கூலில் யாராவது நம்ம பிள்ளைகள் ஸ்கூலில் பொம்பளை பிள்ளையாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் தவிர உள்ள ஆட்கள் யார் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ நம்ம கிராமத்தில் தானே இருக்கோம், இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளை தெரியாத ஆட்கள் வந்து கேட்டால் போகவே கூடாது. யாரும் எதுவும் தந்தால் கூட வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். சரியா? வேறு முன்பின் தெரியாத இடங்களுக்கு போகக்கூடாது. அது பயங்கர திருட்டது. முன்பின் தெரியாத இடங்களுக்கு போகக்கூடாது. எந்த மாநிலம் வேணும். இது வந்து ஜெனரலாக உள்ள டிசிப்ளின். சரியா? பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பெற்றோர்கள் இதை ரொம்ப கவனிக்கணும். பெற்றோர்கள் இந்த இதை வந்து ஒரு சரியான ஒரு விதியாட்சி எடுத்து இதை பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணணும், படித்து கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், கண்காணிக்கணும். சரியா? அதே மாதிரி அவசியம் இல்லாமல் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடாது. இந்த சோசியல் மீடியா should be used very strictly under the strict control supervision of parents and teachers. எந்த மாதிரி நடைமுறைகளை நம்ம சரியாக பின்பற்றினால் மனிதன் நம் வந்து இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் ஒரு மாண்புமிகு மனிதனாக உருவாகும். நம்ம சாப்பிடும் போது எந்த நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும்? நம்ம சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் பேசாம அமைதியா சாப்பிடணும். அம்மா நான் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தா கூட ஜாலியாக தானே இருக்கும். நம்ம பேசிட்டே சாப்பிடும்போது நம்ம வாயில இருக்க உணவை நம்ம எப்படா நம்ம விழுங்கலாம்னு நினைப்போம். அப்படி விழுங்கும் போது நம்மளுக்கு ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆகாது. இன்னொன்று, நம்ம சாப்பிட்ற அந்த உணவு வந்து ஈஸியா நம்மளோட உணவு குழாயில வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால ஆபத்து கூட ஏற்படலாம். அதனால தான் நம்ம சாப்பிடும்போது பேசாம சாப்பிடணும். நம்ம சாப்பிடும்போது அமைதியா சாப்பிடணும். இந்த அமைதியா சாப்பிட்றது எதுக்குன்னா, நம்ம ஒழுக்கத்தையும் நம்ம பண்பையும் காட்டுது. இன்னொன்று, சாப்பிடும்போது நம்ம அமைதியாக சாப்பிடும்போது அதை நம்ம ருசித்து சாப்பிட்றதுக்கான ஒரு எண்ணம் நமக்கு வரும். இன்னொன்று, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட பிளேட்டு, நம்ம கைகள்லாம் நல்லா கழுவி சுத்தமாக சாப்பிடணும். நமக்கு தேவையானதை எடுத்து நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அதிகமாக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதிகமாக நம்ம வேஸ்ட் பண்ணும்போது இந்த சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்கிற மத்தியில் கடவுள் நமக்காக தந்திருக்க உணவை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். பாட்டி, நம்ம பப்ளிக்ல டிசிப்ளினை எப்படி பிஹேவ் பண்ணணும்?
பப்ளிக்கில் வந்து நம்ம இப்போ ஒரு கூட்டம் உதாரணமாக நடக்குதுன்னா அங்கே அமைதியாக இருக்கணும். அதே போல் இப்போ ரேஷன் கடைக்கு போகிறோம்னு வச்சுக்க, அங்கே போகிறோம்னா நம்ம வந்து க்யூவில் நிற்கணும், க்யூவில் தான் நிற்கணும். இப்படி சில விதிமுறைகள் இருக்கும் சமூகத்தில், அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடித்தா வந்து நம்ம குணநலன்களை வந்து மற்றவங்க மதிப்பாங்க. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதில் பெரிய அதிகாரிகள் வராங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதில் வந்து கூச்சல் இதெல்லாம் சத்தெல்லாம் போட தேவையில்லை. நம்ம மதித்தா தான் மற்றவங்களும் நம்ம என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. அதனால் அந்த இதில் நம்ம நடத்தை நல்ல ஒழுக்கம் பண்பாடு இருக்கணும். இன்னும் பொது இடங்களை வந்து நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. நம்ம வந்து சுத்தமாக இருந்தால் தான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் எந்த குப்பை குளங்களும் அந்த பொது இடங்களில் நம்ம போடக்கூடாது. அப்படி அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த சமூகம் வந்து நல்ல சுத்தமாக இருக்கும். இன்னும் பொது இடங்களில் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். வேளாண் பேசிட்டு இருக்கக்கூடாது, அமைதியாக வந்து இருக்கணும். எது வந்து பொறுமையை கையாளணும். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக இருந்தால் தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும். அதனால் பொதுமக்களுக்கு அப்போ நம்மகிட்ட வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாகும். நல்ல வந்து ஒரு பொதுமக்களிடையே நமக்கு வந்து உறவு வளரும். இந்த மாதிரி ஒரு நல்ல உறவு வளர்க்கும் போது அந்த சமூகமும் முன்னேற்ற பாதையில் செல்லும். அந்த விதத்தில் நம்ம பண்பாடு நம்ம குணநலங்கள் நம்ம வந்து நல்ல பண்போடு நடந்துட்டோம்னா அது நம்ம வந்து இந்த உலகத்திலேயே நம்ம வந்து ஒரு மாண்புமிக்க ஒரு மனிதனாக எல்லோரும் நம்ம நினைச்சுவாங்க மதிப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம பொது இடங்களில் நம்முடைய நடவடிக்கைகள் நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இது நீயும் நல்ல முறையில் பொது சமூகத்தில் நீ எந்த விதத்தில் உன்னுடைய நடத்தை இருக்கிறதோ அந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், முன்னேறி நல்ல ஒரு பேர் வாங்கலாம். அதை நம்ம இப்போ குழுவாக ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை தங்கும் போதோ நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்? அதாவது நம்ம போகக்கூடிய இடம் பாதுகாப்பான இடமா அதனால் நம்ம கூட வரக்கூடிய ஆட்கள் பாதுகாப்பான ஆட்கள் தானா என்னுള്ളത്. அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்க முதல்ல நம்ம அந்த குழுவை செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த குழு நல்ல குழுவாக இருக்கணும், நல்லவர்களே குழுவாக இருக்கணும். சரியா? ரெண்டாவது நம்ம போகிறோம்னு செய்யும். அது வந்து ஒரு நம்ம படிக்கக்கூடிய எங்கள் ஹாஸ்டலில் தங்கினாலும் சரி, அல்லது நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம்னாலும் சரி, எங்களுக்கு தங்க வேண்டிய வரும். குழுவாட்டு நம்ம தங்க வேண்டிய வரும். அப்போ தங்கக்கூடிய இமயங்களில் நம்ம ஒரு ஆள் ஒரு ரூமில் தங்கிக்கும், ஒரு 4-5 பேர் இல்லை 10 பேர் ஒரு ரூமில் தங்கிக்கும் தேசம் இருக்கு இல்லையா? இப்போ அதை சரி நம்ம நடந்துக்கணும். அந்த ரூம் எவ்வளோ சின்ன நம்ம கிடச்சிருக்க சில நேரங்கள் சின்ன ரூமாக இருக்கும், சில நேரம் பெரிய ரூமாக இருக்கும். அது இந்த பெரிய ரூமா இல்லை சின்ன ரூமா, நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவில் நாம் நம்முடைய தேவைகளை சுருக்கிடணும். நம்முடைய ஒவ்வொரு ஆளும் அந்த தேவைகளை சுருக்கிடணும். ஒரு 10 ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்க, அதில் ஆக்சுவலாக ஒரு 2-3 தங்கலாம், நீ போட்டு தங்கலாம். அதில் ஒரு 5-6 பேர் வராங்கன்னா நமக்கு மாதம் நிறைய இடம் இருக்கணும். நாம் ஒன்று தான் படுக்க முடியும், மற்றவர்கள் எப்படி போனோம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த சுருக்கிடணும், இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு போகணும், அது அந்த இது இருக்கணும். மற்றவர்களாக மேலே நாம் படவோ கை கால் படவோ அது அந்த ஆக்கிரமிப்புக்கோ வைக்கக்கூடாது. அது ஒரு நல்ல முறையான ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அது. சரியா? ரெண்டாவது அதே மாதிரி தான் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஒரு பாத்ரூம் இருக்கும், வழியாக இருந்துடுவாங்க, மற்ற ஆட்கள் எமர்ஜென்சியாக இருக்குன்னு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் லிமிட்டட் குவான்டிட்டி தண்ணி தான் கிடைக்கும், எல்லோரும் குடிக்கணும். அந்த இடத்துல அதை
நம்ம மனசூரை நம்ம டிவைட் பண்ணணும். நம்ம எத்தனை பக்கெட்டு தண்ணி குடித்தா எல்லோரும் குடிக்க முடியும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தையும் அந்த கேல்குலேட்டிவாக நடக்கணும். நம்ம ஒரு ரூமில் இருக்கிறோம். அந்த ரூமில் உள்ள சேஃப்டின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருடைய சேஃப்டியும் ஒன்றைய சேஃப்டியும் நான் கவனிக்கணும், என்னுடைய சேஃப்டியும் இருக்கணும். அந்த பவர் ஆஃப் பண்ணாலும் சரி, அது எதுனாலும் சரி, எல்லோரும் அதை நோட்டீஸ் பண்ணணும். நான் சரி ஆட்கள் மறந்துப்போம், அது அவருக்கு வேலை, இவ்வளோ வேலை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் என்னுடைய வேலை அப்படி ஒவ்வொரு ஆட்களும் நினைக்கணும். சரியா? ஒவ்வொரு ஆட்களும் அந்த மாதிரி நினைக்கணும். அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதான் அதே மாதிரி தான். அப்புறம் வேறு என்னது, அது மாதிரி உறங்கக்கூடிய இடத்துல ஊற்றி அந்த 10 பேர் இருந்ததில் 7 பேர் போயிட்டாங்க வெளியில், நேரமாக வந்துட்டேன். அது அன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் ஒரு ஆள் மாதம் இருக்குது, ஒரு நாள் 2 பேர் மாதம் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு உள்ளுக்கு லாக் பண்ணிவிட்டு வர சொல்கிறேன். அப்போ கேட்கலாம், அப்போ வெளியே லாக் பண்ணால் அதை எப்படி திறந்து போட்டு உறங்க முடியும்ட்டு, அதுவும் ஒரு இதுதான் இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வைக்கணும். வெளியே உள்ளுக்கு லாக் பண்ணாமலும் உறங்க முடியாது. அதில் உள்ளுக்கு லாக் பண்ணிட்டு சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம்னா வெளியாட்கள் உள்ளுக்கு வந்து திறக்க முடியாது. அது எப்படின்னா தனியாக இருக்கக்கூடிய இடத்துல உள்ளுக்கு இது பண்ண முடியாது. சீப்ராய் கிளாஸ் அதில் போய் நின்னோம். அதில் போய் நின்று ஒரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து போயிடணும். இல்லைன்னா அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க, அவங்களுடைய உதவி நாடி நம்ம கடந்து போயிடணும். இல்லாமல் ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. பதட்டம் ஆகவே பதட்டத்தோடு நம்ம ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்படிலாம் இருந்தாச்சுன்னா நம்முடைய லைஃப்பில் ஒரு எந்த விதமான திருட்டும் இல்லாமல், பயமும் இல்லாமல் ஒரு காரியங்களை கொண்டு போகலாம். மனிதனாக இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய நெறிமுறைகளை என் குடும்பத்தினருடன் கலந்துரையாடியிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.